ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். இன்னைக்கு மே 20, 2024 ஜிஎம் பிரீவரேஜ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இந்த கம்பெனி 1:4 ரேஷியோவில் போனஸ் ஷேர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ரூபாய் 7 டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்டு டேட் மே 20, 2024. இந்த கம்பெனியை பற்றின சில ஃபண்டமெண்டல் அண்ட் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஜிஎம் பிரீவரேஜ் லிமிடெட் வந்து 1981 இன்க்ராப்ரேட் ஆயிருக்காங்க. மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான் பகுதிகளில் கண்ட்ரி லிக்வர் தயாரிக்கிறதுல ஒரு மோனோபோலி கம்பெனியாக இருக்குது. இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர் செக்டரில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் இவங்க கையில் தாங்க இருக்குது. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 1444 கோடி ரூபாயாக இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9.78, டிவிடெண்ட் ஏழு 0.71. ஸோ ஸ்டாக்கோட பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இது இன்னும் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் 146% உயர்ந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 3.8% உயர்ந்திருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன போல இது வந்து மோனோபோலியாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் செக்ஷன் படி இன்வெஸ்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டல் படி இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து வீர் ஹெல்த் கேர் லிமிடெட். வீல் ஹெல்த் கேர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்லேருந்து ஒரு பல்க் ஆர்டர் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் 392% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 42 கோடி ரூபாய். இதோடைய ஸ்டாக் வேல்யூ ரூபாய் 22 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நல்ல ஆர்டர்ஸ் வர்றதுனால குளோபல் லெவலில் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் 2-3 வருஷத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பற்றின சில ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸை பார்ப்போம். வீர் ஹெல்த் கேர் லிமிடெட் இந்த கம்பெனி 1992 இன்க்ராப்ரேட் ஆயிருக்காங்க. இவங்களுடைய மெயினான பிஸ்னஸ் ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் மெடிசின்ஸ் தாங்க. ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 44 கோடி ரூபாயாக இருக்குது. கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 22 ரூபாய்கள். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 22 இருக்குது. ஸோ ஒரு நல்ல வால்யூம் வந்து இதில் ட்ரேட் ஆகிறதுனாலையும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து காமிக்கிறதுனாலையும் இதுக்கு ஒரு நல்ல குளோபல் எக்ஸ்ப்ளோசர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குங்க. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இயூ பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இல்லை. ஸோ மேபி இன் ஃபியூச்சர்ஸில் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மேபி ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட்ஸ் கிடைக்கும்போது என்டர் ஆகலாம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கிராப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எதிர்காலத்தில் ஒரு மல்டி பேக்கராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஇ பவர் லிமிடெட் இந்த கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு டோரன் பவர் கிட்டேருந்து ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுவும் டோரன் பவர்ஸோடைய ஸ்டீம் டர்பைன்ஸை ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ணுற ஆர்டர் மதிப்பு 19 கோடி ரூபாய். இந்த ஆர்டர் 89 நாட்களுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு டீலும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஜிஇ பவர் லிமிடெட் பற்றின சில ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஜிஇ பவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் பிளான், ஹைப்பர் தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை சப்ளை பண்ணுறதுல ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட்டை பார்க்கும்போது ரூபாய் 2295 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 341 ரூபாய். இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ இன்னும் சரியான அளவில் இல்லாததுனால நிறையா பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்கலாம். பட் காரணம் என்னென்னா ஜிஇ பவர் கடந்த சில வருஷங்களாகவே லாஸஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கைவசம் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமாக இந்த லாஸஸை ஓவர் கம் பண்ணுன்ற ஒரு டாக் இருக்கிறதுனால இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் டாப் கெய்னர்ஸை பார்ப்போம். வராக் இன்ஜினியரிங், ஹிந்துஸ்தான் ஜிங்க், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பிடிஎல், கேடிலா ஹெல்த் கேர், கேன்ஸ் டெக்னாலஜி, எஃப்லே, ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், ஹெச்எஃப்சிஎல் இவங்கெல்லாம் டாப் கெய்னர்ஸாக வந்திருக்காங்க. டாப் லூசர்ஸாக பார்க்கும்போது ஆஸ்ட்ரல் பாலி டெக்னாலஜி, டெலிவரி லிமிடெட், கமர்ஷியல் இன்ஜினியரிங், பிரின்ஸ் பைப்ஸ், கேப்டன் பாயிண்ட், ஃபைன் ஆர்கானிக்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட், ஏபிஎல் அப்போலோ, சோபா, வேதாந்தா இவங்கெல்லாம்
டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க சாட்டர்டே மார்க்கெட்டில்.